என்ன வேட்டி? 9 கஞ்சி இல்ல 9 கஞ்சி. சரி வேட்டி உங்களுக்கு. ஆமா. தாம்பள தர்ச்சனை வச்சாதான் என் பிள்ளைக்கு பேர் வைப்பீங்களா? என்ன சும்மா வைப்பா? ஏமாமா என் கையில் ஒரு காசு இல்ல கடனோட பாரு இல்ல கையில ஒரு காசு கிடையாது. எனக்கு இங்க கடன் கொடுக்கவும் ஆளு யாரும் கிடையாது. அது என்னுடைய ஊரா இருந்தா 4 ஊடாவது சென்று எங்கேயாவது பணம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். இது உன்னுடைய பட்டணமாச்சு. ஏமாமா நான் எங்க பாமா போய் நான் காசு வாங்கிட்டு வருவேன். நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. எத்தனை பாக்கு தாம்பளம் தர்ச்சனை வந்ததுன்னா உன் பிள்ளைக்கு பேரு இல்லைன்னா பிள்ளை எடுத்துட்டு போ. அப்படியா? ஆமா. உடனே பார்த்தால் மகமாரி மாமா இருக்கட்டும், என் பிள்ளைக்கு எங்க இருந்தாலும் உனக்கு தாம்பளம் தட்சணைக்கு நான் ஏதாவது ஒரு வழி செய்யறேன் என்று மகமாரி ஆகப்பட்டவர் அந்த கைலாயகரில இருக்கக்கூடிய அங்க இருந்து கிழக்கால வீதி பக்கமாகவே வருகிறார். கிழக்கால வீதி பக்கம் ஓடி வந்து மடியானது ஏந்தி கொண்டு என்ன தெரியுமா செய்தா? எம்மா மகமாரி அப்படின்னு சொல்லி மாரியாய் முத்து வேற என்ன மாரியாய் முத்து என்ன மகமாரி ஆகப்பட்டவர் அவன் மடி ஏந்தி மாறாளங்கே மாரியால அந்த என்று சொன்ன உடனே இருக்கக்கூடிய அந்த கைலாயரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு நாள் இல்லாத யாரோ உடைந்து அந்த மாரியாய் முத்தர் வந்து கேக்குறாங்களே என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கையில உள்ளத மகமாருடைய மடியில கொண்டு வந்து போட்ட உடனே அதெல்லாம் வாங்கி கொண்டு மகமாரி அங்க இருந்து ஒரே ஓட்டமா ஓடி வந்து ஏ மாமா இதோ நீங்க கேட்ட பிரகாரம் இதோ நாங்க கொண்டாந்து கொடுத்திருக்கிறேன். என் பிள்ளைக்கு ஒரு பேர் நாமமானது வைக்க வேண்டும். அதோட மட்டுமல்ல மாமா இப்பொழுது என்ன உன்னுடைய பட்டணத்துல என்ன மடியாந்த விட்டியோ என்றைக்கா இருந்தாலும் மாமா உன்னை மட்டும் நான் சும்மா விட மாட்டேன். நீயும் உன் திருவாடானதை கையில ஏந்தி கொண்டு ஒரு ஊரா ஒன்னையும் நானு அலைய விடுவேன் என்று மகமாரி ஆகப்பட்டவளே தெரிவித்தலும் அதன் பிரகாரம் மகமாரி அம்மன் சொன்ன உடனே சிவபெருமானாகப்பட்டவர் அந்த குழந்தைக்கு எம்மா நீயோ வரத்தாலேய தவத்தாலேய என்றதுனால இந்த குழந்தைக்கு நான் ஒரு பேர் நாமமானது வைக்கிறேன். என்னுடைய பாதத்துல போட்டதுனால என்ன பேரு தெரியுமா? இங்க காத்தலிங்க என்று சொல்லி கத்தாழாக பேரு வைத்து காத்தாலிங்கம் என்று சொல்லி கத்தாழாக பேரு வைத்து காத்தலிங்கம் என்று பெயர் நாம வச்சிருக்கிறேன். அதோட மட்டுமல்ல எம்மா மகமாரி என்னுடைய பாதத்துல போட்டதுனால உனக்கு ஒரு பரிசானது நான் கொடுக்கிறேன். என்னவென்று கேட்டால் எம்மா இவன் தக்க பாலா பருவம் 16 வயது வந்த உடனே அடாத காரியமெல்லாம் செய்வான், படாத பாடுபடுவான். அதனால அவனுக்கு இந்த பஞ்சாட்சர விபூதியானதை நான் கருத்துல கொடுக்கிறேன். இந்த பஞ்சாட்சர விபூதிய அவங்கிட்ட கையில கொடுத்துட்டா என்ன நினைச்சு எந்த பொருள் வாங்கினாலும் வரும், போனா போகும். அப்பேற்பட்ட பஞ்சாட்சர விபூதியானது கையில கொடுத்திருக்கிறேன், இதை எடுத்துட்டு போம்மா என்று மகமாரிகிட்ட சொன்ன உடனே அங்க இருந்து மகமாரியாகப்பட்டவர் எங்க வருகிறார்? தன்னுடைய அண்ணனா விளங்கி வரக்கூடிய கோபால கண்ணனை தேடிய வருகிறாலும் அவர் வைகுந்தத்தை